வணக்கம் நாசர் சார். எங்கள் இன்ஸ்பைரிங் டாக் சீரீஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வெல்கம். வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். உங்களுடைய ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், அப்புறம் எப்படி ஒரு ஜேர்னி இன்டு ஆண்டர்ப்ரினர்ஷிப் நடந்தது, எங்கே பிறந்து வளர்ந்தீங்க, உங்களோட சிப்ளிங்ஸ் மொத்தம் நீங்கள் 6 பேரோட வளர்ந்தீங்க, 6 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சேர்த்து 6. நீங்கள் உங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்தது, சைல்ட்ஹுட், அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 6 குழந்தைகள். என்னுடைய தாயும் தந்தை 2 பேருமே ஆசிரியர்களாக பணியாற்றினவங்க. அதனால் எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாங்க. எல்லாருமே நல்லா படித்து, திருநெல்வேலினாலே இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் மீ, இட்ஸ் அன் எமோஷன். என்ன நம்ம வளர்ந்த நம்மளுடைய இளமை காலம் மூழ்க பார்த்த ஒரு place. I also always had a great place for Tirunelveli because I very strongly believe இந்த சென்னையில் மட்டுமில்லை, உலகம் முழுமைக்கும் இருக்கிற பல இடங்களில் அந்தந்த இடங்களுடைய பெருமைகளை இன்றைக்கும் உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நிறைய திருநெல்வேலிக்காரங்க. திருநெல்வேலி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ், இட்ஸ் ஆல்சோ, as I told you, it's a emotion where people gain huge inspiration from the soil, from the water, from the air there, and they become successful. ஸோ திருநெல்வேலிக்காரன் அப்படிங்கிறதுல எப்போவுமே எனக்கு கௌரவமே உண்டு. சொல்லாமல் நான் எங்கேயுமே பேசுனதில்லை. ஐ ஸ்டடீடு இன் அ வெரி ஃபேமஸ் ஸ்கூல் கால்டு ஷாஃப்ட்ரை ஸ்கூல். அப்போவுமே we had 4,000+ students. And one of the largest schools in Tamil Nadu and Solla, particularly in Tirunelveli district. I happened to be the school people leader in that school, and then I went on to do my physics graduation with MDT Hindu College, which is again a century old organization. அப்போ நான் படிக்கும்போதே 120 வருஷம் காலேஜ், 150 வருஷம் இருக்கும். காலேஜ் எங்கே படிச்சீங்க? MDT Hindu College. I did my physics. So அங்கேயும் I had the opportunity to be the chairman of the students union. ஸோ இது மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய இந்த லீடர்ஷிப் ரோல்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மேபி பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் அ டீச்சர் அண்ட் மை மதர் வாஸ் அ டீச்சர், அண்ட் தட் த கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட். அண்ட் தென் ஐ வாண்டட் டு டூ சம் ஹையர் எஜுகேஷன். ஐ ஜாயின்ட் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரியலைசிங் கொஞ்சம் குழந்தை, அப்பாவுக்கு 6 குழந்தைகள் படிச்சுட்ருக்காங்க, 6 பேரும் பெரிய பெரிய படிச்சுட்ருக்காங்க. ஒரு டீச்சராக எவ்வளோ தான் சமாளிக்க முடியும். அதனால் சடனாக ஐ ரியலைஸ்ட். தென் ஐ ஜாயின்ட் medical profession, in the sense I became a medical representative in a place Coimbatore. Adukapra the professional life took a big turn, and then I went on to, and the medical profession I won't say the fortune, and also the hard work and some kind of a creativity I gained from the soil Tirunelveli, and took me to Ahmedabad as a product manager. Suddenly my father passed away, which was the shock, and I had to come back to my native, take a sabbatical for 6 to 8 months, and then joined a engineering company as a marketing officer. I was with them for 9 years, and when I left that company, I became a group general manager, and that was a completely total business enterprise. From a marketing job, I went into decision-making job, where we were making a huge corporate orders, supplying various engineering products. Then suddenly one of my friend's wife is a food technocrat, and she suggested, when I wanted to get into pharma line, to have a pharma company, because that was my early introduction to marketing. அவங்க சொன்னாங்க, இல்லை ஃபுட்டுக்கு போங்க, ஹெல்த் ஃபுட்டுக்கு போங்க, நேச்சுரல் ஃபுட்டுக்கு போங்க, நேட்டிவ் ஃபுட்டு போங்க, அது உங்களுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தட்ஸ் ஹவ் வி காட் இன் டு லான்ச்சிங் எ பிராண்ட் கால்டு மன்னா, விச் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லி என்ட்ரீஸ் இன் டு மேக்கிங் மில்லட்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ் into a truly health product, and I coined the name not only Manna, also health mix. Today there are, health mix is the category by itself. Around 50-60 brands are there in pan India, and everybody copied that name, and I did not know that I could have copyrighted that health mix word also, and that, but anyway, that's my contribution to the food industry.
சார் இப்படி எல்லாரும் வீட்லேயே தயாரிக்கக்கூடிய ஒரு சத்து மாவு அப்படின்ற விஷயத்த பேக்கேஜ் பண்ணி காசு கொடுத்து வாங்கணுன்ற மாதிரி, அதுவும் நல்ல டேஸ்ட்டில் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சு அனுபவிக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்காக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் பொசிஷனிங் எல்லாமே சொன்னீங்க, அது ரொம்ப ரெசனேட் ஆச்சு. பட் ஹெல்த் ஃபுட் அதுலேயும் வந்து சத்து மாவு நம்ம வீட்லேயே தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து ப்ரைஸ் ஒரு விலை கொடுத்து வாங்கி எல்லாரும் குடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியாகவும் உருவாக்கியிருக்கீங்க. இந்த ஜேர்னி ஆஃப் த பிராண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது 2000 வந்து when we started to working இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டாடலான்னு ஒர்க் பண்ணும்போது வந்து 3 பேசிக் விஷயங்களை வந்து நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். when I say நாங்கள், I had a team that time and also I have a good friend circle. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது we were very sure that the world is changing from இன்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஸ்லோவாக அவங்க வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஒரு நேச்சுரல் ப்ராடக்டில் நம்மளுடைய அப்பா செஞ்ச யூஸ் பண்ண ப்ராடக்ட், அம்மா யூஸ் பண்ண தாத்தா யூஸ் பண்ண ப்ராடக்டை வந்து திரும்ப அந்த ட்ரெடிஷனை வந்து பீப்புள் ஆர் ரெடி டு கம், பட் அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தா அவங்க வாங்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. மூணாவது வந்து இது நாட் அ நியூ ப்ராடக்ட் ஐ ஹவ் இன்வென்டட், பட் இட்ஸ் பீயிங் யூஸ்ட் ஆஸ் அ சத்து மாவு ஃபார் ஏஜஸ். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்முலா இருக்கும். கோயம்புத்தூரில் உள்ள சத்து மாவு வேறு, பெங்களூரில் உள்ள சத்து மாவு வேறு, நெல்லூரில் இருக்க சத்து மாவு வேறு, திருநெல்வேலியில் இருக்க சத்து மாவு வேறு. பட் அதை வந்து நாங்கள் வந்து ஃபார்முலேட் பண்ணோம். டெக்னிக்கலாக கொண்டு போய் சிஎஃப்டிஆர்ஐன்னு மைசூரில் போய் அதை வந்து கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணி இந்தந்த கிரெயின் இவ்வளோலாம் இருக்கணும், இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் தேவை, இந்தந்த நியூட்ரிஷன் தேவைன்னு கொண்டாந்து அதை வந்து ஒரு ஃபார்முலேஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்முலேஷனில் ஒரு ப்ராசஸ் கண்டுபிடிச்சோம், which is not known even today to many people. The so-called health mix makers, they do not know there is a process involved in Manna health mix. That the process is important, not the combination and not the mixing. So அந்த ப்ராசஸ் கண்டுபிடிச்சு கொண்டாடும்போது we were very sure that people are going to take it up. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னுடைய பழைய மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் ஆர் தட் லார்ஜ் இன்ஜினியரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணும்போதே அந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்டுங்க லான்ச் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ரிமெம்பர், ஒரு 10 லட்ச ரூபா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலேஷனுக்கு செலவழிச்சிருந்தோன்னா ஈக்குவலாக 10 லட்ச ரூபா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் செலவழித்தோம். அதெல்லாம் இன்றைக்கி நடக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரிலாம் பட்ஜெட்லாம் யார்ட்டையுமே கிடையாது. ஏன்னா அப்போ தான் டிவி உள்ளே வந்திருக்கு, ரேடியோஸ் வேர் தேர். இப்போ டிவி மீடியாவில் போய் நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஹியூஜ் பட்ஜெட் வேணும். பட் அந்த தைரியம் வந்து நமக்கு என்னுடைய பழைய பேக்ரவுண்டு தான் கொடுத்தது. அதனால் என்ன பண்ணோம், ப்ராடக்ட் லான்ச் பண்ணி 3 மாதத்தில் we went into TV. We started taking the product to educate the people that what is this product, why this product, இது ஏன் நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இது 2. மூணாவது வந்து we decided that the taste of the product will be the deciding factor for somebody to buy it. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்களும் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சுவையாக இருக்கணும், ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம மாற்றவும் முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்ற முடியாது. இதில் நிறைய ஃப்ளேவர்லாம் கொண்டு வர முடியாது, ஏன்னா இட்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ நேச்சுரல் ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் நிறைய வேலை பார்த்தோம். டே 1ல் என்ன ஃப்ளேவர் அந்த ஹெல்த் மிக்ஸில் கொடுத்தோமோ இன்னை வரைக்கும் அதே ஃப்ளேவர் தான். we have not changed, and that is another thing which I believe in my wisdom, that அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச 20 வருஷமாக 15 வருஷமாக 10 வருஷமாக 30 வருஷமாக எப்போ ஹெல்த் மிக்ஸ் கொண்டாந்தோமோ அப்போலேருந்து இன்னை வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணவே முடியாது. 4 வருஷம் ஒரு ப்ரெட்டை சாப்பிடுவாங்க, 4-5 வருஷம் மாறிடுவாங்க. இந்த வருஷம் பிஸா சாப்பிட்றவங்க அடுத்த வருஷம் வேறு ப்ராடக்ட் மாறிடுவாங்க. ஸோ பிராண்ட் லாயல்ட்டி மட்டும் தட் த டிசைனிங் ஃபேக்டர் இஸ் த டேஸ்ட். அது வந்து அவங்களுக்கு திகட்டாமல் இருக்குன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டு, அந்த நேச்சுரல் டேஸ்ட்டை வி மெயின்டைன். அண்ட் 3 திங்ஸ்: ஃபார்முலேஷன், அந்த இது, தென் பொசிஷனிங் த ப்ராடக்ட், ஃபாஸ்ட் பொசிஷனிங், டைரெக்டாக டிவிக்கு போனோம். மூணாவது வந்து இந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணோம் கடைசி வரைக்கும். குழந்தைகள் சாப்பிட்ற ப்ராடக்ட் 26 வருஷம் ஆகுது, இன்னை வரைக்கும் தெர் இஸ் நோ, ஏதாவது பேக்கெட் உடஞ்சிருக்கும் அது இருக்குன்னு சொல்லி சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே தவிர ப்ராடக்ட் பெருசே தேர் ஹஸ் பீன் நோ கம்ப்ளைண்ட். அண்ட் ஈவன் ஐ நோ தட் மன்னா ஹெல்த் மிக்ஸ் இஸ் ஈவன் டேக்கன் பை மெனி ஆன்காலஜி பீப்புள். கேன்சர் இருக்கவங்களாம் சாப்பிட்றாங்க. அவங்களுக்குலாம் எப்படின்னா அப்படி பிடிச்சா வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். பட் அவங்களாம் சாப்பிட்ற அளவுக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா
that shows the safety and the formulation of the product. That's why that product is called அதை மாற்றுறதுக்கு யோசிப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது வேறு ஒரு ப்ராடக்ட் குறைஞ்ச விலையில் இருக்குது இல்லைன்னா ஆஃபரில் கிடைக்கிதுன்னு போவாங்க. பந்தடிச்ச மாதிரி திரும்ப மன்னா ஹெல்த் மிக்ஸ் வர்றது காரணம் என்னென்னா த கன்சிஸ்டன்சி ஆஃப் த குவாலிட்டி அண்ட் த டேஸ்ட். சார் மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாம் பற்றி சொன்னீங்க. பட் டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? அதாவது கரணம் தப்பினா மரணன்ற மாதிரி ஒரு விஷயம், கலெக்ஷன்ஸு இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப் வேறு, அன்றைக்கி இருந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப் வேறு. அன்றைக்கி இதோட நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க. பட் என்னென்னா ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் வைடாவோ ஒரு மல்டி ஸ்டேட்லேயோ நீங்கள் கொண்டு போக முடியாத சூழ்நிலை. ஏன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டு நல்லா விற்கும். ஆனால் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுத்தளவில் வெதர் ஹி செல்ஸ் ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் 15 ப்ராடக்ட்ஸ், அவருக்கு வந்து ரெவன்யூ தான் முக்கியம். அவர் வந்து 1 லட்ச ரூபா விற்றா ஒரு 10% கிடைக்கும், 5 லட்ச ரூபா விற்றா அதுலேயும் 10% கிடைக்கும். என்ன விற்கிறோங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுத்தவரையில் தெர் இஸ் நோ, எவ்வளோ விற்கிறோம் எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்பார். அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப சங்கடப்பட்டோம். அதாவது மதுரையில் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைப்பார், காரைக்குடியில் கிடைக்க மாட்டார், தேனியில் கிடைக்க மாட்டார், சின்ன பிளேசஸில் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா சார் சிங்கிள் ப்ராடக்ட் எப்படி சார் விற்க முடியும்? விற்கிது உண்மையாக நல்ல ப்ராடக்ட் தான், ஏதோ 4-10 கடைகளில் கேட்குறாங்க. பட் அதுக்காக நான் வந்து உங்களுக்கு 20,000-30,000 வச்சு எப்படி நான் வாங்க முடியும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூஷனில் வேர் பிக் சேலஞ்சஸ். ஸோ அந்த சேலஞ்சஸை மீட் பண்ண தான் நாங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணோம். வி brought in ராகி ஃப்ளோர், ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர், ஓட்ஸு, இந்த மாதிரி வந்து வால்யூம் பில்டர் மக்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் கொஞ்சம் ஒரு ஹெல்த் ஃபோக்கஸ் கொடுத்து வேரியண்ட் கொடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணோம். ஸோ மன்னா ஹெல்த் மிக்ஸ் ரிமைண்ட் அவர் மேஜர் கோர் பிராண்ட். பட் சரௌண்டிங் வி பில்ட் அ ஸ்மால் அதர் பிராண்ட், அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ மல்டி ப்ராடக்ட்ஸ் வந்தோடனே சில இடங்களில் நிறைய மற்ற ப்ராடக்ட் விற்கும், ஹெல்த் மிக்ஸ் குறைய விற்கும். சில இடங்களில் இன்னொரு ப்ராடக்ட் விற்கும், ஹெல்த் மிக்ஸ் குறைய விற்கும். இப்போ ஸ்லோவாக ஒன்று பில்ட் ஆகும்போது தென் ஒரு 4-5 இயர்ஸில் ஹெல்த் மிக்ஸ் கெயின்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஹெல்த் மிக்ஸ் இல்லாத கடை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆன ஒன்று. தென் பட் தட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். ஒரு 2-3 வருஷம் போராடி தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் மாட்டினோம். டிஸ்ட்ரிபியூஷன் எடுப்பார், 3 மாதம் பார்ப்பார், பெருசாக போகல சார்னு விட்டுருவார். திரும்ப அவரை கன்வின்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் போடணும். ஸோ that's a continuous challenge. Even today every company has and we also have. ஃபார்மாவில் இருக்கும்போது ஒரு மெடிக்கல் ரெப்பாக டாக்டர்ஸ்கிட்ட டீட்டெயில் பண்ணி அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் மூடு இருந்திருக்கும். அங்கேருந்து அந்த எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா மளிகை கடையிலையும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஷிஃப்ட்டு, அதுக்கு எப்படி நீங்கள் ட்ரான்சிஷன் ஆனீங்க? ஃபார்மாக்கும் எஃப்எம்சிஜிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார்மாவில் இருக்கிற ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆர் சேல்ஸ் ஆஃபீஸர் ஆர் சேல்ஸ் பர்சன் வில் பி மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு டாக்டர்ஸ். ஆமாம். இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து கடைகளில் டிஸ்பிளே பண்ணால் ப்ராடக்ட்டுக்கு தெரிஞ்சால் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் வாங்கிடுவாங்க. நான் எப்போவுமே எங்கள் சேல்ஸ் பீப்புள்கிட்ட சொல்கிறது என்னென்னா த ஃப்ரண்ட் லைன் சேல்ஸ்மேன்ஸ் ஜாப் இஸ் டு ஒன்லி கீப் த ப்ராடக்ட் இன் த ஸ்டோர். அந்த ஸ்டோர்லேருந்து எப்படி எடுக்கிறாங்கங்கிறது மார்க்கெட்டிங். சேல்ஸ் என்ஸ் அந்த டிஸ்பிளே கொண்டு போய் அந்த கடையில் ப்ராடக்ட் வச்ச உடனே சேல்ஸ் பார்ட் ஓவர். அங்கே எப்படி அந்த கடையிலேருந்து அது கஸ்டமர் வாங்குறாங்கங்கிறதுல தான் அந்த மார்க்கெட்டிங் பார்ட் ஸ்டார்ட்ஸ். ஸோ சேல்ஸ் டிஃப்ரெண்ட், மார்க்கெட்டிங் டிஃப்ரெண்ட். இது ரெண்டையும் கரெக்டாக கம்பைன் பண்ணி கொண்டாந்துற கம்பெனி தான் ஜெயிக்கும். சேல்ஸில் நிறைய அனுபவம் இருக்கிற ஆட்கள் வந்து நிறைய பேர் பெரிய சக்ஸஸ் எல்லாம் தோந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா தே நோ லெஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், மோர் ஆஃப் சேல்ஸ். அண்ட் மார்க்கெட்டிங் நிறைய தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், அந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட்டும்பாங்க. பட் இந்த கோர் சேல்ஸ் ஏரியாவை விட்டுருவாங்க. ஸோ ஒரு சேல்ஸுங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து அந்த கடைகளுக்கு போய் கடைகளில் டிஸ்பிளே ப்ராப்பராக வச்சு வாரம் மாதம் அவங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ராடக்டை சப்ளை செயினை கரெக்டாக பார்த்துக்கிறதோட சேல்ஸ் முடிஞ்சிடும். ஆனால் விற்கிறதுங்கிறது வந்து மார்க்கெட்டிங்கோட ஏரியா. ஹவு டு ப்ரொமோட் தட் ப்ராடக்ட், ஹவு டு பொசிஷன் தட் ப்ராடக்ட், ஹவு டு மேக் த கன்சியூமர்ஸ் go and buy the product from the shop. That's what is marketing. A combination of good marketing and good sales is the formula for success. Sir, but my specific question was, ஃபார்மாவில் இருக்கும்போது ஒரு மெடிக்கல் ரெப்பாக டாக்டர்ஸ்கிட்ட டீட்டெயில் பண்ணி அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் மூடு இருந்திருக்கும். அங்கேருந்து அந்த எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா மளிகை கடையிலையும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஷிஃப்ட்டு, அதுக்கு எப்படி நீங்கள் ட்ரான்சிஷன் ஆனீங்க? ஃபார்மாவில் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். ஐ வாஸ் ஒன்லி ஃபார் 1 year. டு பி ப்ரிசைஸ் ஒன்லி 13 months தான் ஐ வாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், மீனிங் அந்த ஃப்ரண்ட் லைன் ஃபீல்டில் இருந்தேன். Immediately within 13 months I was promoted as a manager. Every year they were promoting me. So the introduction to sales, core sales was only 13-14 months. அதுக்கப்புறம் I was training people, I was with the people, I was in the market, but more as a marketing person. I used to develop visual aids. I was part of product formulation.
I was part of product concept making. அந்த மாதிரிலாம் இருந்ததுனால I was more of a marketing man than of a salesperson. But still என்ன எனக்கு core always have been in the field. Whether I was a sales representative or a field manager or a area manager or a regional manager, எல்லா ஏரியாலும் even today, I always believe that if you want to run a FMCG company in a proper manner, every week you should touch base the shops. The number of visits you make to the shop and understanding what's happening in the market and what packaging changes are happening, what price changes are happening, how consumer preferences are happening, and no company can be successful. Whether you are a middle level manager or a CEO or a managing director or anybody for that matter, anybody who does not have the direct connection with the consumer place, then that's a big challenge for them. And I have developed both. And I took extensive, because I knew that I lacked some sales. I'm more of a marketing man than a salesperson. So the moment I launched it, I took extensive tools. I used to go myself, I used to work with boys. And that's how I learned slowly the sales. ஆனால் I was a better marketing man than a salesman அப்படிங்கிறதுக்கு ஒரு சக்ஸஸ் என்னவாக இருந்ததுன்னா, I never allowed the product's positioning to be diluted. For example, if a place is there in Tirunelveli or in Nagarkoil, அவர் வந்து சார் நிறைய வாங்குறாரு, அதனால் அவர் வந்து 5% கூட கேட்குறாரு, எந்த ப்ராடக்ட்னாலும் கூட மன்னா ஹெல்த் மிக்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் அந்த ப்ராடக்டை வந்து ஒரு 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 மெயின் ப்ராடக்டாக ஒரு தாம்பாளத்தில் வச்சு தனியாக அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம். அதை வந்து டைலூட் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக அந்த மெயின் ப்ராடக்ட்டை கோர் ப்ராடக்ட்டை டைலூட் பண்ணோன்னா கம்பெனியே டைலூட் ஆகிடும். ஸோ அதை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தோம். தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் that the success of Manna Health is because the promoter myself has been a marketing man more than a salesman. நான் சேல்ஸ்மேனாக இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பேன். சரி, ஒரு 10% கூட சேல்ஸ் வரட்டும், அந்த பணம் வரட்டும் அப்படின்னு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன். அந்த காம்ப்ரமைசஸோ அந்த டைல்யூஷனோ ஆகாமல் அந்த ப்ராடக்ட் அப்படியே பாதுகாத்து மேலே வரைக்கும் கொண்டாந்த காரணம் என்னென்னா, that product per se, we never allowed that Manna Health Mix to be diluted or அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறது, அதுக்கு ஒரு தனியாக வந்து இதுக்கு வாங்கினா இது கிஃப்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டில் பண்ண மாட்டோம். மற்ற ப்ராடக்ட் நிறைய இருந்து அதிலெல்லாம் பண்ணிக்குவோம் தவிர இதை பண்ணாமல் பாதுகாத்து வச்சுருக்கோம். இது ஒரு முக்கியமான லெசன் சார். கோர் ப்ராடக்ட் அண்ட் கோர் வேல்யூ, நம்மளுடைய பொசிஷனிங்கை எந்த விதத்துலையும் நம்ம டைல்யூட் பண்ணக்கூடாது. whether it is an individual or a company or a product, your core values are, அது லைஃபுக்கும் இம்பார்ட்டன்ட்டு, மார்க்கெட்டிங்லையும் இம்பார்ட்டன்ட்டுங்கிறது நல்லா கிளியராக தெரியுது. ஸோ இப்போ சார், ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் இல்லையா? அதில் வந்து என்னெல்லாம் கஷ்டங்கள் இருந்தது? டெட்டா ஈக்விட்டியா எப்படி டிட்டர்மின் பண்ணி எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு ஸ்கேல் பண்ணி பிஸ்னஸ் எடுத்துன்னு போகணும்? அதெல்லாம் ஒரு அந்தந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்கள். அதுக்கு ஒரு செட் ஃபார்முலாவோ இல்லை ஒரு செட்டு இந்த மாதிரி தான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3யோ அப்படி சொல்ல முடியாது. ஈச் ப்ராடக்ட், ஈச் கம்பெனி, ஈச் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரோஸ் யூ சம் கைண்ட் ஆஃப் அ சேலஞ்ச். அந்த சேலஞ்சு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஃபார்முலா, எங்கள் கம்பெனிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் ஒரு ஃபார்முலாவை எடுத்தேன், இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறத வச்சு யூ கேனாட் டிசைட். பட் பேசிக்லி தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ். என்ன ரூல் அப்படின்னா, நிறைய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், நாட் ஓன்லி எஃப்எம்சிஜி, ஈவன் ஃபார் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ், அந்த இன்னோவேஷன் அப்படிங்கிறத ஒன்று தொடாமல் அவங்க ஒரு காமன் ப்ராடக்ட்ஸில் உள்ள வந்துட்டாங்கன்னா த ஃபெயிலியர் இஸ் ஹியூஜ். 100 கம்பெனி வருது அப்படின்னா ஒரு 6 கம்பெனி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ் the 6 companies become outstanding, sustainable, futuristic companies. அப்போது அந்த 94 கம்பெனிஸ் என்ன ஆகுது? அப்போ 94% ஆஃப் த கம்பெனிஸ் either survive, most of them vanish. அப்போ அது என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, after I have gone through lot of turbulations, humiliations, insults for the past 20-25 years in building this brand, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, why I survived அப்படின்னு நானாக எனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டேன்னா, the innovation in one product has survived this company. அந்த நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, இட்ஸ் நாட் ஓன்லி த இன்னோவேஷன் ஆஃப் அ சிங்கிள் ப்ராடக்ட், மேக்கிங் தட் ப்ராடக்ட் ஆஸ் அ கோர் ப்ராடக்ட், நாட் காம்ப்ரமைசிங் ஆன் த வேல்யூஸ் ஆன் ப்ரொமோட்டிங் தட் ப்ராடக்ட். ஐ ஹவ் நவ் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஹஸ் நவ் காட் இன் டு எனி ப்ரைஸ் வார். நீங்கள் ஒரு கிராம் ஃப்ளோர் போடுறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்லெண்ணெய் போடுறீங்க, இல்லை வந்து ஒரு ஆயில் ப்ரெட்டுக்குள்ளே போடுறீங்க, இதெல்லாமே ப்ரைஸ் வார் ஏரியாஸ் வேர் டெய்லி யூசேஜ் இஸ் ஹியூஜ். பட் ஹெல்த் மிக்ஸுங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி அ நியூ ப்ராடக்ட், நாட் ஓன்லி அன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்
we also did not get into the price war because I was a pioneer. I had to determine my price. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு லிவரேஜ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹையர் லிவரேஜ்லேயே அதை வச்சு மெயின்டைன் பண்ணதுனால ஈவன் டுடே த கம்பெனி சர்வேஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் கோராக அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வித்தவுட் எனி டைலூஷன் நம்ம பண்ணதுனால நீங்கள் கேட்ட மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் அது டெட்டா ஈக்விட்டியாங்கிறதெல்லாம் அந்தந்த சுச்சுவேஷனை பொறுத்தது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி ஐ மீன் வி ஹவ் டேக்கன் த பிஸ்னஸ் ஹவு வாட் த பிஸ்னஸ் ஆக்சுவலி டிமாண்ட்ஸ் அப்படிங்கிற அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு இது. பட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் வந்து ரிக்குவயர்மெண்ட் இஸ் ஹியூஜ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ ஆட் ஃபிலிம் மேக்கர் ஃபார் எக்ஸாம்பிள். மூளை மட்டும்தான் நமக்கு, மூளையும் வாயும் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கொண்டு போய் கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா கஸ்டமர் ஒத்துக்கிட்டாருன்னா 50% அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்டுரும். அந்த ஐ டூ லாட் ஆஃப் ஆட் ஃபிலிம்ஸ். I pay in advance. I know that that producer or a director, whoever it is, he doesn't invest even 1 rupee. My money I am giving you, but through him I am paying. அதில் வந்து அவருக்கு வந்து பெரிய ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்களை மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் ஒரு அந்த 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 சஸ்டைனிங் பீரியடுங்கிறது வந்து ஜெஸ்டேஷன் பீரியடுங்கிறது ஃப்ரம் 3 months to 3 years. அந்த 3 வருஷத்துக்கு போராடணும். அந்த போராடி அந்த கடைகளில் போய் ரிப்பீட் சேல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் செட் ஆகி நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக அந்த சைக்கிள் மாற்றுற வரைக்கும் யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் இஷ்யூ. ப்ளஸ் தெர் வில் ஆல்வேஸ் பி அன் அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். ஏன் நம்ம பெங்களூர் போகக்கூடாது, ஏன் ஹைதராபாத்தில் மார்க்கெட் பண்ணக்கூடாது, ஏன் துபாயில் போய் மார்க்கெட் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க சுற்றி விட்டுட்டே இருப்பான். ஸோ இதெல்லாம் தாங்கணும். அது ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து நமக்கு நிறைய சவாலங்கள் வரும். தட் ஆல்சோ ஐ டோல்ட் யூ. When I started my company, I came from big background. Those days, even in 90s, I was right, left and center. I have been traveling only on flight all over India. I used to meet only the chairman of big cement companies, fertilizer companies, and the mari kind of a tender based organization irundhen. So அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருந்து திடீர்னு வந்து you have been using a Mercedes Benz, suddenly you get into a scooter. That kind of a mentality. That took at least 1 year. டிசிஷன் மேக்கிங்லேயே எனக்கு தெரிஞ்சது. நான் சின்ன கம்பெனிக்கு எம்டிங்கிறத மறந்து நான் ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு ஜிஎம்ங்கிற ஒரு சிந்தனையிலேயே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தேன். யாராவது ஒருத்தர் வேலைக்கு எடுக்கும்போது கூட அப்போது நான் சொல்கிறது 20,000 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுத்தா இவருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி நான் ஏன் ஷூவை கொண்டு ஏன் காலை கொண்டு அவர் ஷூலெல்லாம் வச்சு பண்ணேன். பிகாஸ் மை எம்பத்தி வாஸ் பிகாஸ் அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இங்கே வந்து இந்த பேக்ரவுண்டில் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே ஒரு 1 year 2 years ஆச்சு. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பெரிய ஒரு அது அந்த அதை தாண்டி வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆமாம், அந்த ஷிஃப்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்களோ நல்லது. 2 மாதத்தில் ஷிஃப்ட் ஆகிட்டோம்னா நல்ல நம்ம வி ஆர் நோ மோர் பிக் பீப்புள். இப்போ வந்து நம்ம 10 ரூபா பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வர்றதுக்கு எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. ஆனால் அது 2 மாதத்துலேயும் 3 மாதத்துலேயும் வந்திருந்தால் நான் சந்தித்த நிறைய ப்ராப்ளங்களை கூட சந்திக்காமல் போயிருக்கலாம். ஐ டுக் ராங் டெசிஷன்ஸ். The people around me, the success of Manna Health Mix, ஒரு இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் மார்க்கெட்டே பேச ஆரம்பிச்சது. அப்போ என்னாச்சுன்னா அது உடனே என்கேஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிகாஸ் ஆஃப் மை ஏர்லியர் பேக்ரவுண்ட் பெருசாகிடணும் அப்படிங்கிறது காரணம் என்ன, வி வெண்ட் இன்டு மசாலா. மன்னா மசாலான்னு லான்ச் பண்ணோம் வித்தவுட் ரியலைசிங். எனக்கு மன்னா பேரண்ட் கம்பெனி நடத்துறதுக்கு எனக்கு 100 ரூபா வேணும்னா மசாலா நடத்துறதுக்கு 1000 ரூபா வேணும். ஏன்னா மசாலா இஸ் அ காமன் ப்ராடக்ட். தெர் இஸ் நோ இன்னோவேஷன் தேர். அதில் வந்து அதே மிளகாப்பொடி, அதே மஞ்சப்பொடி, அதே சிக்கன் மசாலா, அதே தான். ஒன்லி ப்ரைஸ் வாரும் இருக்கும், யூசேஜ் ஹியூஜாக இருக்கும். அப்போ வந்து எல்லா கடைகளையும் வைக்கிறது கஷ்டமாக போகும். கோயம்புத்தூரில் வேறு டேஸ்ட்டு, விஜயவாடாவில் வேறு டேஸ்ட்டு, பெங்களூரில் வேறு டேஸ்ட்டு. அப்போ வந்து அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஒரே மாதிரி அடித்தோம். அது தட் கேவ் அ பிக் ஹிட். பிக் ஹிட்னா பிக் ஹிட். ஃபார் நெக்ஸ்ட் 5-6 years என்னால் எந்திக்கவே முடியல, பேசவே முடியலை. அந்த மாதிரி ஒரு தலைமுறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து தலைமுறைன்னா நாட் தட் வே, இன்னும் ப்ரொஃபஷனலி சொல்கிறேன். ஸோ தட்ஸ் வேர் ஐ பிராட் இன் மை பிரதர். மை பிரதர் இஸ் அ. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி டர்புலன்ஸ் ஹியூமிலியேஷன்லாம் இருந்ததுன்னு சொன்னது வந்து ஒன் ஆஃப் த பிக் ஹிட்ஸ். அது வரிசை இன்னி வரைக்கும் இருக்குது. அது வந்து அப்கோர்ஸ் எனி ஆண்டர்பிரினர் வில் ஹேவ் டு கோ த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ் பிகாஸ் அண்ட் அந்த குவாலிட்டி தான் அவங்க வில் மேக் யூ அன் ஆண்டர்பிரினர். சி you will meet ministers, you will meet even chief minister, you will meet IAS officer, everybody will be your friends. But back endல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு சம்பளம் ஒன்று இன்னைக்கு பணம் இருக்காது.
திடீர்னு நாளைக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டணும் பணம் இருக்காது, ஐடி கட்டணும் பணம் இருக்காது. இதெல்லாம் வந்து இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனர் சேலஞ்சஸ். ஸோ இதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. இதை ஃபேஸ் பண்ணணும், அதை டெவலப் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது நிறைய பேர் உடஞ்சிருவாங்க. உடையாமல் நிற்கணும்னு சொன்னால் நிறைய தைரியம் வேணும். அது வந்து இன் மை ஒப்பீனியன், மை ஏர்லி ஸ்டேஜஸ் லீடர்ஷிப் ரோல்ஸ் ஐ ஹேட், the place of birth where I come from, the water I used from Tamravani, which all in my opinion has given me that kind of a confidence. Set aside things. நேற்று நடந்தது அப்படியே தள்ளி வச்சுட்டு நாளைய பார்க்குறது வந்து பெரிய குவாலிட்டி. அதெல்லாம் வந்து ஆண்டர்பிரனர் ஜர்னியில் தான் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் வி பில்ட் திட். சார், நீங்கள் சொன்ன இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் நம்ம பேசின இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆச்சு. பர்சனலி நானே ஒரு சர்வீசஸ் கம்பெனி நடத்துறதுல நிறைய என்னோடய ஆண்டர்பிரினர் ஜேர்னியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேறு. ஸோ இந்த பேட்டில்ஸ், இப்போது இந்த ஜிஎஸ்டி கட்டணும், இல்லை வந்து நான் முன்னாடி கார்ப்பரேட் லைஃப்பில் ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஹைரிங் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜி வேறையாக இருந்திருக்கும். வந்து நம்ம கூகுள் மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ் கொடுக்கணும், இது அதுன்னு. இப்போ ஆனால் நம்ம வர பசங்க வந்து நம்மளுக்கு அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலையே, ஒர்க் எத்திக் வேறையாக இருக்கே அப்படின்னும் போதோ, இல்லை அந்த அளவு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொடுக்கவே கூடாது. நம்ம கம்பெனியோட ஷூஸ்லேருந்து திங்க் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஐ கேன் ஈஸிலி ரிலேட். அந்த ஒரு ட்ராப்புக்குள்ளே நம்ம விழாமல் நம்ம யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு செயல்படணும் இல்லைங்களா? நம்ம எலியா புனையா புலியான்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கு ஏற்றாப்புல உருமுறதா பதுங்குறதா நமக்கு தெரியும். அப்சல்யூட்லி. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாகும். அதையும் தாண்டி ஒரு சோர்வு, அதையும் தாண்டி வந்து ஏன் இந்த விஷயத்துக்குள்ளே வந்தோம், நம்ம பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிருக்கூடாதான்னு வரும்போது அந்த மாதிரி நிலைமைகள் உங்களுக்கு வந்திருக்கா? நீங்கள் அதை எப்படி கடந்தீங்க? நிறைய நாள் யோசிச்சிருக்கோம், நிறைய நாள். பட் நெவர் ஐ ஹவ் பீன் representing myself why I became an entrepreneur, because it's a great journey. ஒன்று அது. ரெண்டாவது வந்து I had the opportunity of working with true marketing man, technocrats kind of a thing. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு they have come up in their life. Of course they were professionals, not an entrepreneur like me. பட் அவங்களெல்லாம் கொடுத்த தைரியங்கள் வந்து இருந்தது. மூணாவது வந்து அறிந்தோ அறியாமலோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய நட்பு வட்டாரம் வந்து சுற்றி நிற்கும். என்ன கஷ்டம்னாலும் வி ஸ்டார்ட் அட் நைட் 10 o'clock ஆரம்பித்து காலைல 5 மணி வரைக்கும் என் பிரச்சனை பேசுறதுக்கு எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க. தென் ஃபைனலி வீல் டேக் அ கலெக்டிவ் டிசிஷன். சரி, இப்படி பண்ணலாம், இவரை பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பலம் வந்து நட்பு வட்டாரத்துலேருந்து பெரிய பலம் வந்து எனக்கு இருந்தது. My family is a very very big source of inspiration, particularly my wife. அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கலை, எதான் ஜெயிச்சா போதும், இவருக்கு வந்து நம்மளால் எதுவும் தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு முழுமையான சுதந்திரம் அது பெரிய போராடும் போது. ஆமாம், அது ஒன்று. அடுத்தது என்னுடைய பிரதரு ஹூ இஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர். இங்கே முடிச்சுட்டு துபாயில் பெரிய ஒரு ஆயில் கம்பெனியில் வந்து மை பிரதர்லா வாஸ் இன் அ பிக் பொசிஷன் இன் துபாய். ஸோ ஹீ காட் இம் அ ஜாப் இன் அ பிக் ஆயில் கம்பெனி. அவர் அண்ணன் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்ச உடனே வித்தின் 24 hours ரிசைன் த ஜாப் அண்ட் கேம். ஸோ இதெல்லாம் தான் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்லாம் அவர் கையில் கொடுத்துட்டு இந்த மற்ற விஷயங்களில் மார்க்கெட்டிங் உள்ளே போகிறது, இப்போ அதோ ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, ஃபேக்ட்ரியை சரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ பேசும்போது நான் சொல்கிறது என்னென்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் எனிபடி ஆர் பர்டிகுலர்லி ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் த கரேஜ். கரேஜ் இஸ் நாட் அ குவாண்டம். அது அந்தந்த சமயங்களில் இவ்வளோ தேவைப்படும், சில நேரங்களில் இவ்வளோ தேவைப்படும். ஸோ அந்த கரேஜ் இஸ் அ குவாலிட்டி, இட்ஸ் அ கேரக்டர். ஸோ அதை வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்றும் ஆகாது, ஒன்றும் நடக்காது, பார்ப்போம், போராடுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்கறது வந்து நிறைய புஸ்தகங்களை படிக்கிறது, நிறைய வேறு விஷயங்களை கேட்குறது. ஸோ தட் ஐ ஹவ் பீன் டூயிங் இட் அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ பீன் இன்ட்ராக்டிங் வித் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸு. அவங்களாம் போராடுறாங்க, நம்ம ஏன் போராடக்கூடாது அப்படின்னு இன்ன வரைக்கும் ஈவன் டுடே ஐ பீன் டேக்கிங் சேலஞ்சஸ், ஐ பீன் டேக்கிங் ரிஸ்க்ஸ் அண்ட் ஐ பீன் அண்டர்ஸ்டாண்டிங் த கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு இட். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு கரேஜ் உள்ள வாரியர் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது இந்த ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ 2 things சார், ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் born ஆர் மேட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரெண்டாவது, நியூ ஏஜ், இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் நியூ ஏஜில் இருக்கிற ஆண்டர்பிரினர்ஷிப்க்கும் அந்த காலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இஸ் இட் ஈஸியர் நவ், மோர் டிஃபிகல்ட் நவ்? வாட் ஷுட் வி லேர்ன் ஆர் டேக் ஃப்ரம் த பழைய entrepreneurs now to groom ourselves better?
அதாவது ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது பானா மேடான்னு கேட்டிங்கன்னா, லீடர்ஷிப் இஸ் மேடு. ஆனால் அதில் உள்ள இந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் ஆல் பார்ன் குவாலிட்டிஸ். மை ஃபாதர் வாஸ் அ கிரேட் ஸ்பீக்கர். மை ஃபாதர் வாஸ் அ கிரேட் லவர். இந்த சென்ஸ் எங்கள் அப்பா வந்து ஹி வாஸ் ஒன்லி எ டீச்சர். பஸ்ஸில் இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு நடக்கணும். பஸ் ஸ்டாப்லேருந்து எங்கள் வீட்டுக்கு அந்த 1 கிலோமீட்டர் வந்து ஹி யூஸ் டு டேக் 3 hours. ஓ ஆமாம், அந்த 1 கிலோமீட்டர் இறங்கி நேராக வீட்டுக்கு வர்றதுக்கு நார்மலாக 5 நிமிஷம் ஆகும். ஆனால் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் வீட்டு வர. சரி, காரணம் என்னென்னா, இந்த வழிநடுகிற இருக்கிற சாதாரணமானவங்க, படித்தவங்க, அவர்கிட்ட படித்தவங்க, இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸு, வேறு மதத்தை சேர்ந்தவங்க, வேறு இது பண்ணுறவங்கெல்லாம் ஒவ்வொரு திண்ணையிலையும் உட்கார வச்சு தான் அனுப்புவாங்க. அவரும் போய் உட்காந்துட்டு பேசிட்டு வருவார். I have always watched my father was loved by many people and he was loving people. அது வந்து charisma, that's a character, that's a intuition you have. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாதர்கிட்ட பிறந்ததுனால எனக்குமே அந்த குவாலிட்டி வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு தட்ஸ் நீங்கள் கேட்டிங்களா பானா, அதை வந்து எப்படி நம்ம செதுக்குறோங்கிற பொறுத்தது ஃபியூச்சர். மினிமம் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கணும். மினிமம் குவாலிட்டி இருந்தால் அதை வந்து நீங்கள் பில்டு பண்ணலாமே தவிர, இன் மை இப்போ நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் நாட், என்டர்பிரினர் இஸ் நாட் பார்ன், பட் சம் குவாலிட்டிஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் டெஃபினெட்லி இஸ் பார்ன். Not everybody can become an entrepreneur. Even people who become entrepreneur or so-called entrepreneurs cannot be successful entrepreneurs because they don't possess that basic qualities. அதாவது statistics says 80% of the people ஆரம்பித்து ஒரு 6 மாதத்தில் காணாமல் போயிடுறாங்க. 6 மாதம், டோன்ட் நோ 6 years 7 years. அதனால தான் 3 வருஷம் ஒரு கம்பெனி ஆரம்பித்து 3 வருஷம் 3 பேலன்ஸ் ஷீட் எடுத்து நீங்கள் நின்றுட்டிங்கன்னா, அது எப்படிப்பட்ட பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் 4வது பேலன்ஸ் ஷீட் 5வது பேலன்ஸ் ஷீட் வந்து அந்த 3 years இஸ் a period where we have to be very 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 careful and build the company with products, innovation and marketing. அது நம்மளுக்கு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? அது பை நேச்சர் தான். the kind of opportunities you get. For example, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். Currently I am involved in 7-8 big brands. I am building brands in different facets of food space. I have asked a few of my family members and few of my friends' children to take up the leadership position. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 10 கம்பெனி ஆரம்பித்து 10 கம்பெனியும் என் டாக்டர் ஒரு கம்பெனி, என் சன்னின்லா ஒரு கம்பெனி, என் பிரதர் ஒரு கம்பெனி, என்னோடய ஃப்ரெண்டு பையன் ஒரு கம்பெனி அப்படின்னு பண்ணோம். அது வந்து ஒரு அட்வைசர் ரோல் வந்து பார்க்கும்போது எனக்கே தெரியுது, ஒரு 6 மாதத்தில் இந்த பையனால் நடத்த முடியாது. he is not going to run it properly அப்படின்னு தெரிஞ்சோன்னா I have to change that பையன். இல்லைப்பா உனக்கு சரியாக வராது, you move out and அப்போ வந்து it is not that anybody who gets the opportunity to run an organization as an entrepreneur can run it. No, that requires some quality. That requires some quality. அதில் பேசிக்கலி எஜுகேஷன், கொஞ்சம் மினிமம் எஜுகேஷன் வேணும். எஜுகேஷனுங்கிறது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த காலேஜ் ஸ்கூல் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ், as I told you, if you have 50 good friends, 10 good friends, that's a great education. And you keep talking to them. Experiential education. Experiential. ஸோ அந்த பேஸ் வேணும். விடாமல், அதாவது ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறி இருக்கணும். ஜெயிச்சே ஆகணும். ஒன்றுமே என்ன நடந்தாலும் இப்போ போட்டு பார்ப்போம், என்ன நடந்துடும், அட் த மோஸ்ட் வாட் யூ லூஸ் அப்படின்னு ஒரு ஃபீலிங். அதெல்லாம் அந்த ஒரு ரெசிலியன்ஸ் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதெல்லாம் எல்லார்ட்டையுமே இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ என் குடும்பத்தில் நிறைய பேரை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து இதில் இறக்கியிருக்கேன். மை ஓன் டாட்டர்ஸ், மை ஓன் சன்ஸ், மை ஓன் சன்னின்லாஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டாந்து வலுக்கட்டாயமாக நீ தான் எம்டி, நீ தான் ஜெனரல் மேனேஜர், நீ தான் அது பாரு இது பாருன்னு இறக்கியிருக்கேன். So now I am taking extra time to develop them. I call them for a review meeting. I talk to them on leadership. I talk to them on communication. ஒரு செம்புன்னா அந்த செம்பில் 1.5 லிட்டர் தண்ணி தான் தங்கும்னா அந்த 1 லிட்டர் தண்ணி தான் தங்கும். இதுக்குன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி அந்த செம்புக்குள்ளே நீங்கள் நுழைக்க முடியாது. அந்த வாட் தட் பாத்திரம் கேன் ஹோல்டு ஒன்லி கேன் ஹோல்டு. ஸோ அதனால் அதை செம்பை நீங்கள் பெருசு பண்ண முடியாது, பட் குவாலிட்டி ஆஃப் வாட்டரை பெருசு பண்ணலாம். ஸோ அது மாதிரி இட்ஸ் அ கேமு. நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வேணும், நிறைய தைரியம் வேணும். பாதி பேர் வந்து பயந்து ஓடிடுறாங்க. அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் பயப்படுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் பயப்பட மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பயந்து நமக்கு வேண்டாம் இது அப்படின்னு டக்குன்னு வேலைக்கு போயிடுவாங்க. ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ் இருக்கா? எப்படி how do you see the landscape today?
உமன் ஆண்டர்பிரினர்ஸுக்கு டெஃபினட்டாக ஹையர் சேலஞ்சஸ், நோ டவுட் அபவுட் இட். பிகாஸ் வாட் மென் கேன் டூ, இன்ஸ்பைட் ஆஃப் வாட் எவர் வி சே, ஈக்குவாலிட்டி அதெல்லாம் பேசினா கூட இன்னும் தெர் இஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் உமன் ஆண்டர்பிரினர்ஸே விட்டுருங்க, உமன் ஆர் சேலஞ்சஸ். அவங்களுக்கு வந்து அது வந்து பிகாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் நேச்சர், பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி திங்ஸு, நிறைய வித்தியாசங்கள் வந்து லைஃப்பில் இருக்குல்ல. ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் வந்து சொசைட்டி உங்களை அந்த மாதிரி ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பொம்பளை இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம மென் ஃபோக் இஸ் டிசைடிங் திஸ் இஸ் த வே தே ஷுட் ட்ரெஸ், திஸ் இஸ் த வே தே ஷுட் ஸ்பீக், இதுதான் நீங்கள் படிக்கணும், இது படிக்கக்கூடாது, இப்படி தான் இத்தனை மணிக்கு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடணும், போகக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால வித் ஆல் தோஸ் கண்டிஷன்ஸ் there are many women entrepreneurs are now shining. Because as I told you, if you go into deep into that, there will be an inspiration of a man entrepreneur. I've been meeting a lot of women entrepreneurs now. I'm talking to them, I'm guiding them, I'm meeting them for various other opportunities. பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் எனக்கு இதை ஆரம்பிச்சிச்சார், இன்ஸ்பயர் ஆனேன். என் ஹஸ்பண்ட் இன்ஸ்பயர்ட் மீ. என் மாமனார் ஏன் சும்மா இருக்கீங்கம்மா, நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொன்னார். இப்படி தான் நீங்கள் எங்கே போனாலும் எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அக்கா சொன்னாங்கன்னு என்கிட்ட யாரும் இது வரைக்கும் சொல்லலை. எங்கள் மாமனார் சொல்கிறாருன்னு என்கிட்ட 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. I just met a very big entrepreneur, very very successful woman entrepreneur. I don't want to name her. 10 days back, they own huge industries employing around 1,000 to 200 people. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மை ஃபாதர் இஸ் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாங்க. எங்கள் அப்பா தான் தைரியமாக பண்ணுமான்னாரு. கல்யாணத்துக்கு முன்னாலே என்னை பண்ண சொன்னார், ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமும் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ சப்போர்ட்டட் மீ. ஸோ த உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் சக்ஸஸ் இன் அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த மென் அரவுண்ட் தம். The men around them as a father-in-law, brother or husband or whichever role, அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அவங்கள ஹோல்டு பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ மென் வந்து ஏதோ ஒரு சேலஞ்ச் வந்தால் டவர் பார்க்கில் போய் உட்காந்துக்கலாம், காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் போய் உட்காந்துக்கலாம். தெர் ஆர் அதர் ஏரியாஸ் வேர் தே கேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கலாம் இன் வேரியஸ் மீன்ஸ். டக்குன்னு அவங்க பாட்டுக்கு நான் எம்எம்எல்ஏக்கு போகிறேன்னு போய் அங்கே 10 நாள் உட்காந்துக்கலாம். உமன் போக முடியாது. தெர் ஆர் வென்டிலேஷன் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப குறை அவங்களுக்கு. அப்போங்கும்போது அந்த மென் அரவுண்ட் தட் லேடி ஆர் தட் உமன் ஆண்டர்பிரினர் ஹஸ் டு பி வெரி ஸ்ட்ராங், வெரி சப்போர்ட்டிவ். அப்போ வந்து அவங்க சக்ஸஸ் ரேட் இன்க்ரீசஸ். அண்ட் தட் கைண்ட் ஆஃப் அன் அட்மாஸ்பியர் for the past 10-15 years is evolving. The way women are accepted today in the society, given opportunities in the society, particularly in Tamil Nadu. In Tamil Nadu பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷத்தில், take it from me, there will be more women entrepreneurs than men entrepreneurs. கண்டிப்பா. The way they are thinking is changing because இப்போ ஏதாவது பேசினா அரசியலாகும். பட் தமிழ் மண்ணுக்குன்னே உண்டான சில கேரக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து 50 வருஷமாக இங்கே டெவலப் ஆகிடுச்சு, 70 வருஷமாக டெவலப் ஆகிடுச்சு. 1960s 90s 20sலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொம்பளைன்னா இந்த மாதிரி வெளியே வரணும், நான் ஈக்குவாலிட்டி இருக்கணும், அவங்களும் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம். இதை நிறைய பேசி 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 வந்ததுனால யூ கோ டு துபாய், யூ கோ டு கத்தார், யூ கோ டு சிங்கப்பூர், ஆல் இண்டியன் உமன் லிவிங் தேர் ஆர் ஒர்க்கிங் உமன். ஆல் இண்டியன் உமன், ஐ நேம் இட், மேபி 5 to 10% they will be at home. All Indian women living outside India, particularly from Tamil Nadu, Kerala, Andhra and Karnataka, they are all working women there. Absolutely. Including in United States. What does it show? When they are given an opportunity, they are ready Shining. To explore. Yeah. They are ready to give a choice, give a chance. அப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ ஓப்பன் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வராங்க. நான் சொன்ன மாதிரி அண்ணன் சப்போர்ட் பண்ணுறான், தம்பி சப்போர்ட் பண்ணுறான், அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு, மாமனார் சப்போர்ட் பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இந்த சொசைட்டியல் அக்செப்டன்ஸ் தான் will be the motivating factor for women entrepreneurs to flourish, to even to attempt. So that is more in South India. That's because the culture is more of that culture. ஏன் நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்பேரிசன்லாம் பண்ணல. The jobs, the South Indian people, particularly Tamil Nadu people, holding in other places like you go to London, you go to Singapore, you go to even to Tokyo, அங்கெல்லாம் the people from India, particularly in Tamil Nadu, they are not in ordinary jobs. They are in big jobs. They are in, I mean, at least jobs with which creates a lot of responsibility. அந்த மாதிரி ஜாபில் இருக்கும்போது அவங்க என்னன்னா, they are in the deciding factor. அவங்க ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃபை அலோவ் பண்ணுறாங்க, வேலைக்கு போங்க,
பொண்ணை வேலைக்கு போங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் படிங்க, யூனிவர்சிட்டியில் போய் படிங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த அவுட் சைடில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவன் பேங்க டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு, அவன் வந்து கிளீனராக வேலை பார்த்துக்கிட்டு, எப்போ இவன் முன்னேறி அதுக்கப்புறம் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் கொண்டாடுறதுக்கு. ஸோ தட் இஸ் அ பிக் 20 வருஷம் 30 வருஷம் அவங்க பின்னால் இருக்காங்க, நம்ம முன்னால் இருக்கோம். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் டு ஃப்ளரிஷ் இன் தமிழ்நாடு, டு ஃப்ளரிஷ் இன் சவுத் இந்தியா. இட் வில் டேக் டைம் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா. That's what my understanding. Great. So பிஸ்னஸில் இப்போ வாட் நெக்ஸ்ட்? எந்திரன் 2.0 மாதிரி அடுத்த ரிலீஸ் உங்களுக்கு இருக்கா, இல்லை நீங்கள் வந்து நிறைய பேரை மென்டர் பண்ணி மற்றவங்களை சக்சீட் பண்ண வைக்கிறதுல யோசிச்சு? To encourage people. I heavily travel. I heavily interact with people. I am attached to at least 7-8 incubators, including IIT incubation, many incubators, many college incubators, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இன்குபேஷனில். ஏதாவது ஃபுட் ஸ்பேஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த். ஹெல்த், ஃபுட் ஸ்பேஸ், பிராண்ட் பில்டிங், சம் கைண்ட் ஆஃப் அ மார்க்கெட்டிங். என்கிட்ட வரவங்களாம் நிறைய பேர் கொண்டு வந்து, சார் இந்த ப்ராடக்ட் நான் சொல்லுவேன், எப்பா இந்த ப்ராடக்ட் எடுக்கவே எடுக்காது, பிரச்சனை ஆகிடும், தயவுசெய்து இதோட இது அடுத்த ஸ்டேஜுக்கு நீ பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்லி ஐ கிவ் தம் அ வெரி ஹானஸ்ட் ஒப்பீனியன். அது நிறைய பேர் அதை கேட்டு, சார் ஷுட் ஐ நாட் கோ ஃபார்வர்ட் ஆன் திஸ், டோன்ட் கோ ஃபார்வர்ட், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஹைவேல போயிட்டுருக்கீங்க, அவசியம் இல்லாமல் ஹைவேல போகிறீங்க, உங்கள் காருக்கு நீங்கள் ஸ்கூட்டரில் ஹைவேல போய் இவ்வளோ தூரம் போக முடியாது, அதனால் பில்ட் அ கார் அண்ட் தென் கோ டு ஹைவே அப்படிங்கிறது வந்து நான் நிறைய அவங்களுக்கு சொல்லி, நவ் ஐ எம் இன் கைண்ட் ஆஃப் அ மென்டாரிங் அண்ட் அட்வைசிங் ரோல். And I'm associated with the 10-11 big brands in different food space. Okay. And also I'm trying to talk to many people, go to many places, young entrepreneurs, young professionals, இவங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ ஒன் ஆஃப் தட் தான் இங்கே ஐம் ஹியர் கிவிங் யூ இன்டர்வியூ. ஃபேண்டாஸ்டிக். இதுவே ஒரு சோஷியல் அண்ட் சர்வீஸ் எலிமெண்ட் தான், இம்பார்ட்டிங் யுவர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு யங் மைண்ட்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ். அதே மாதிரி நீங்கள் ரோட்டரி, ஃப்ரீமேசன், இந்த மாதிரி எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லையும் நிறைய ஆக்டிவ் ரோல் எடுத்து உங்கள் பேஷனேட்டாக நீங்கள் வந்து நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய அண்டர்டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அண்டர்டேக் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரோட்டரி வந்து ஐ பீன் அ வெரி பேஷனேட் ரோட்டேரியன் ஃபார் பாஸ்ட் 30 years. Rotary is a great global organization. One of the reasons for this public speaking or public approach or இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டு திங்கிங்லாம் வந்து காரணமே வந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வித் விச் ஐ எம் அசோசியேட்டட் ஃபார் many years now. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெர்செப்ஷன் இம்பார்ட்டண்ட். அதான் நான் சொன்னல கேரக்டர் பில்டிங். அந்த கேரக்டர் பில்டிங்கில் வந்து உங்கள் மைனஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு ப்ளஸ் ஆட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் அந்த பர்சனாலிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்கும். நாட் தட் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட், எவ்ரிபடி கம்ஸ் வித் தர் குட் அண்ட் பேட். ஸோ அந்த பேட்னஸ்லாம் குறைஞ்சி குட்னஸ்லாம் ஆட் ஆகி நீங்கள் வந்து ஓவரால் பர்சனாலிட்டியை எவால்வ் ஆகி வரும்போது ஆஸ் ஏஜ் மூவ்ஸ் அப், அப்படி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கணும் போது நல்லவங்களோடு இருக்கணும், ஜெயித்தவங்களோடு இருக்கணும், நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களோடு இருக்கணும். என்னை வந்து திருநெல்வேலிக்காரன்னு பார்க்கக்கூடாது, என்னை வந்து ஒரு இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன்னு பார்க்கக்கூடாது. நான் கருப்பாக இருக்கேன், நான் சிவப்பாக இருக்கேன், நான் பணக்காரன், இந்த காரில் வரேன், அந்த அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்காக நீங்கள் வந்து உள்ளே கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குளோபல் திங்கிங்கெல்லாம் கொடுத்தது வந்து ரோட்டரி தான். பிகாஸ் இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் which is in my opinion truly global organization without any caste, creed, ஒரு தப்பாக பேசுகிறது அது மாதிரி இல்லாமல். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஜெயிச்சவங்க அத்தனை பேரையும் ஒரு இடத்துல பார்க்க முடியாது. வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலுக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் ஒரு இடத்துல வச்சு நீங்கள் பார்க்க முடியாது. அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஷுட் கோ டு விஞ்ஞான் பவனில் போய் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், அங்கே போய் உட்காரலாம். அப்போ வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னா அங்கே வருவாங்க எல்லோரும், ஜெயிச்ச அக்ரிகல்ச்சர்ஸ்லாம் வருவாங்க, ஜெயிச்ச இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருவாங்க, ஜெயிச்ச சயின்டிஸ்ட்லாம் வருவாங்க. ஆனால் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கணுன்னா யூ ஷுட் கெட் இன் டு அன் ஆர்கனைசேஷன் லைக் ரோட்டரி. பிகாஸ் ஹியர் it's a leadership. Every meeting, every occasion you have a occasion in Rotary is a leadership conclave. You will learn something, you will unlearn something, you will unlearn bad things and learn good things. So it's an organization which shapes your character and personality. And adile I had an opportunity to be a president of my club and then a governor of my district
ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை because of my marketing and my sales background, I have used it properly. And we conducted, in my governorship, we conducted a program called Rotary My Flag My India. Where Plan My India. Rotary My Flag My India. My Flag My India, okay. அப்படினு world's largest human Indian flag. Oh. We invited only 50,000 people at 6 o'clock, 6 a.m. in the morning at YMCA grounds. But 3 லட்சம் பேர் வந்தாங்க. பா. அவங்களெல்லாம் நிற்கவே உட்கார வைக்க இடம் இல்லை. பட் 50 பேர் வச்சுட்டு we brought that, we made that Guinness record of largest human flag. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டு கிவ் அன் யங்கர் ஜென்ரேஷன். இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரியாக யூஸ் பண்ணிக்கிறது வந்து அதே தானே பிஸ்னஸ்லேயும் அங்கே இருக்கிற சேலஞ்சஸ்லாம் இங்கே வரப்போகுது. ஸோ த பேசிக் குவாலிட்டிஸ் லைக் யுவர் திங்கிங், யுவர் கம்யூனிகேஷன், யுவர் பர்சனாலிட்டி, யுவர் கனெக்ஷன்ஸ், யுவர் கான்டாக்ட்ஸ், எவ்ரி திங் கெட்ஸ் டெவலப்ட் or gets shaped up in Rotary. That's how Rotary improves your personality, because if you need to climb the ladder in the leadership of Rotary, you need good communication. You need good communication na good delivery இருக்கணும். good delivery ஆகணும்னா நிறைய படிக்கணும். நிறைய படிக்கணும்னா நீங்கள் உண்மையிலேயே ஒரு லீடராக இருக்கணும். அப்போ தான் ஒத்துக்குவாங்க. ஏன்னா அங்கே எல்லாம் இருக்கிறவங்கலாம் கோடீஸ்வரனாக இருப்பாங்க, இருக்கிறவங்களாம் ஜெயிச்சவங்களாக இருப்பாங்க. அவங்கள ஒரு நீங்கள் ஒரு லீடர் ஆகணும்னா தென் தே வில் எக்ஸ்பெக்ட் யூ டு மச் பியாண்ட் தேர் கேரக்டர். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் டு புஷ் யூ அப், பிகாஸ் யூ நோ தட் இஃப் யூ வாண்ட் டு பி அ லீடர் தேர் யூ நீட் டு பி பெட்டர் தேன் த லீடர்ஸ் தேர். அப்படிங்கும்போது யூ நீட் டு பி அ லீடர் ஆஃப் லீடர்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு இன்விசிபிள் இன்டைரக்ட் மோட்டிவேஷன் ஃபார் அவர் லைஃப் டு கம் அப். பட் எங்க இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறது நம்ம கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சேனல் ஓடிட்டு இருந்தா நம்மளால எடுத்துக்கலாம். அதான் சொன்னோம் இல்லையே, நீங்க எந்த இடத்துல பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, என்ன தண்ணி குடிச்சிங்க, எந்த வாத்தியார்ட்ட படிச்சிங்க, யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, இதெல்லாமே ஒரு ஒரு ஆமாம் சேர்ந்து தான் ஒரு சக்ஸஸ். நீங்கள் இப்போ நிறைய பெரிய ஆள் 5000 கோடி 10,000 கோடி போங்க, பொண்டாட்டி கூட இருக்க மாட்டான், புள்ள கூட இருக்க மாட்டான், ஒருத்தன் வந்து கஞ்சா அடிச்சுட்டாலும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாதுல்ல. ரைட். யூ ஹவ் டு லுக் லைஃப் ஆஸ் அ ஹோல்சம். வாட் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் வாட் யூ வேர், வாட் யூ ஆர் அண்ட் வாட் யுவர் லெகசி இஸ் கோயிங் டு பி. திஸ் இஸ் வாட் இஸ் லைஃப். 10 பேர் நம்மளை பார்த்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிங் எ லெகசி இன் 10 people. அது 100 இருந்தால் 100, அது 1000 இருந்தால் 1000. That's so leaders are evolved. APJ Abdul Kalam will remain a great influencer, a great motivator and an inspirer for many years to come, because அவர் வந்து அப்போ அவ்வளோ ஆழமாக அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்காரு. அதுதான் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் லைஃப் இஸ் how much you have create a kind of an impact with how many people for how long. Difference in other people's lives. Okay. It's not the money. People definitely think differently. நிறைய பணம் சம்பாதிக்கணும், 4 வீடு வாங்கணும், 7 கார் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு லெவலில் நின்றும், எல்லாம் ஒரு லெவலில் நிற்கும். அந்த நிற்கும் போது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து யூ ஷுட் நோ ஹவு டு another I am left with another 3 years, 5 years, 20 yearsனா that years should be used to create a kind of a legacy in your own strengths. If I am a footman, I am a food space person. I am a person who can motivate people. I am a person who can give courage to people. I am a person who can create brands or help create brands or help create entrepreneurs. I should spend most of my time on that to create some kind of a legacy, to leave a mark. ஸோ நம்ம சூழல், நம்ம வளர்ப்பு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எஜுகேஷன் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவையாக நம்ம வாழ்க்கைக்கு முதல்ல வேல்யூ ஆட் பண்ணிப்போம், அப்புறம் கொடுப்போம் வேல்யூவை, லெகசி கிரியேஷனுக்கு அப்புறம் செலவு பண்ணும். இது ஒரு ஹோல்சம் லைஃபாக இருக்குங்கிற மாதிரி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நாளைக்கு ஃபேக்ட்ரி ஓடுமா அப்படின்னு தெரியாத சூழ்நிலை 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரு 100 நாளாக வந்துடுவோம். நாளைக்கு காலையில் ஃபேக்ட்ரி ஓடாது அப்படின்னு 100 தடவை வந்துருக்கும். 100 தடவை ரொம்ப குறை. அப்போ வந்து அந்த முதல் நாள் வந்து சார் ஒரு 300-200 கேஸ் வந்து ஹெல்த் மிக்ஸ் கொடுங்க சார், நான் வந்து நைட்டே உங்களுக்கு கேஷ் வாங்கி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லுவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு 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 ஹெல்த் மிக்ஸ் 200 ரூபா. அவன் கேட்குறவன் எப்படி கேட்பான்? 100 ரூபாய்க்கு கேட்பான். நீங்கள் 100 ரூபாய்க்கு 200 கேஸுன்னா பிக் மணி. ஆனால் பாதி விலைக்கு கொடுங்க, நான் யார்கிட்டயா கொடுத்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிளாக் கொடுத்து உங்களுக்கு கேஷ் வாங்கி நீங்கள் நாளைக்கு ஃபேக்ட்ரி ஓட்டலாம்
அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாட் எக்ஸாக்ட். அப்படி ஒரு வாய்ப்பு வந்து ஒரு தடவை இல்லை, பல தடவை வந்தது. வேண்டாம், வில் வெயிட் அப்படின்னு நாளை காலையில் ஃபேக்ட்ரி ஓடிச்சு. அந்த சபலத்துக்கு கட்டுப்பட்டு அந்த டைலூஷன் கூடாது, இது என் உயிர், என் வாழ்க்கை மட்டும் முக்கியம் இல்லை, நான் உருவாக்குற என்னுடைய குழந்தையும் முக்கியம், என்னோட குழந்தையுடைய வேல்யூ முக்கியம், அவங்களுடைய வேல்யூ, அந்த வேல்யூ பேஸ்டாக அந்த ப்ராடக்ட்டை சுற்றுறதுனால தான் இன்றைக்கி உலகம் பூரா அந்த ப்ராடக்ட் பேசுது. நாங்கள் கொஞ்சம் டைலூட் பண்ணி அதுக்கு ஆஃபரு இதுக்கு ஆஃபரு, நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, பிளாக்ல எடுத்துக்கோ, இதில் எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தோம்னா மேபி ஐ வுட் ஹவ் மேட் பிக் மணி. வாட் எவர் சேலஞ்சஸ் ஐ ஃபேஸ்ட் I would not have faced, but I would have been nobody. So it's not the இன்னைக்கு நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்பட்டுக்கிற ஒரு இடத்துல இருக்குது. definitely ஆமா, others will always praise. அதுக்கு தான் நான் சொல்றேன், that is not my, that's the character of my father, that's the character of my teachers who taught me, that's the character of my land which gave me that kind of இது. அது fantastic. See, roots ன்னு ஒரு புக் இருக்கு, I don't know, Alex Haley. ஆமா, அதில் சொல்கிறாங்க 7 தலைமுறைக்கு, அதாவது 7 generations-க்கு வந்து you will have the effect of the place of birth. ஆமாம். I am born in பாளையங்கோட்டை, banks of தாமிரவர்ணின்னா அக்கார்டிங் டு புக்ஸ் ரூட்டு அந்த ஹெல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா 7 generations-க்கு அந்த திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தாமிரவர்ணி, பாபநாசம் அந்த எஃபெக்ட் இருக்கும். 7 generation குறைஞ்சிட்டே வருன்றாரு, 8th ஜென்ரேஷனுக்கு 0 ஆயிருன்றாரு. அப்போ வாட் எவர் டிசிஷன் ஐ மேக், வாட் எவர் கேரக்டர் ஐ ஹாவ், வாட் எவர் கம்யூனிகேஷன் ஐ டூ, வாட் எவர் கரேஜ் ஐ டிஸ்பிளே, ஆல் தீஸ் திங்ஸ் இன் மை ஒப்பீனியன் ஹேஸ் சம் எஃபெக்ட் ஆஃப் மை பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த மண்ணு, நான் விளையாண்ட மண், நான் குடித்த தண்ணி, நான் பார்த்த மக்கள், எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கள்ங்கிறது 8th standard வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யூ பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன். 8th standard வரைக்கும் தான் ஆத்தியார் சொல்லி நம்ம கேட்குறது. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது வாத்தியார் சொல்கிறது கேட்டுட்டு இருப்போமே தவிர கேட்குறோமா இல்லையா தெரியாது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கேரிஸ் அ வெரி வெரி இது. அதனால் த பிளேஸ் ஆஃப் பர்த், த ஃபேமிலி வேர் யூ கம் ஃப்ரம், த கைண்ட் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யூ ஹாவ், த பேரண்ட்ஸ், தேர் கேரக்டர்ஸ் அண்ட் தேர் லைஃப், இது அதெல்லாமே ஹாவ் த ரோல் இன் மேக்கிங் அ பர்சன், தட் ஷோஸ் தட் இன் மேக்கிங் அன் ஆண்டர்பிரனர் ஆல்சோ. ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் சமீபத்தில் படித்த ஒரு புக்கு, அதுலேருந்து உங்களுக்கு கிடைச்ச லெசன்ஸ்? ரீசெண்டாக படித்த டை எம்டி. ஓ, ஃபர்காட் த சடனாக ஞாபகம் மட்டும் இந்த ஆதர் நேம். நம்ம கொண்டு போகும்போது எதுவும் கொண்டு போக மாட்டோம். டை எம்டிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்டுலேயே வந்து அதிகமாக வெயிட்டாக இருக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டால் பீப்புள் வில் சே எமயமலை தான். ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்த தாங்கிட்டு பூமி நிற்கிது இல்லை, அவ்வளோ மலை, எவரெஸ்ட் மலையை தாங்கிட்டு பூமி நிற்கிது, அதுதான் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இந்தியன் ஓஷன் ஆர் பசிபிக் ஓஷன், ஸோ பிச் வாட்டர், எவ்வளோ வாட்டர், 7 kilometers டீப். ஆமாம், 7 kilometers டீப். யோசிச்சு பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள், அட்லாண்டிக் ஓஷனில் 7 kilometers டீப், அவ்வளோ வாட்டர் இருக்குது. அப்போது அந்த இடம் தானே வெயிட்டாக இருக்கணும் பூமியிலேயே. ஆனால் அந்த ஆத்தர் சேஸ் எவ்ரி கிரேவ் யார்ட் இஸ் த மோஸ்ட் வெயிட் பிளேஸ் அப்படிங்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, யூஸ் பண்ணாத நிறைய மூளைகள் அங்கே தூங்கிட்டு இருக்குன்றார். ரைட். A teacher reads, writes, learns at least for 40 years. A scientist reads, writes, does lot of demonstrations for 40-50 years. Each of a person அவன் நிறைய படிக்கிறான், நிறைய பண்ணுறான், பாதி இப்போ 99 அக்கார்டிங் டு த அதர். ஹீ சேஸ் 99% ஆஃப் த பீப்புள் டு நாட் ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ஷேரிங். தே டோன்ட் ஈவன் டீச் தேர் சில்ட்ரன், leave alone the students, leave alone the society. So what he says, you don't be that. உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ சாகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு செத்துருன்றார். டை எம்டி. மறுபடியும் அந்த லெகசி கிரியேஷனுக்கு தான் வரும். டை எம்டின்னா உனக்கு என்ன தெரியுமோ, 10 பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், 8 பேர் ஒத்துக்க மாட்டாங்க, 2 பேர் ஒத்துக்குவாங்க, 100 பேர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு ஆள் இன்ஸ்பயர் ஆகிறாருன்னா தட் யூ மேட் த டே. ஸோ அதனால் வந்து வாட் ஹீ சேஸ், இந்த கரெக்டாக நான் பிடிச்ச ரொம்ப என்ன உழுக்கின புக் என்னென்னா டை எம்டி, ஹவு டு டை எம்டின்னு சொல்லி கொடுக்காரு. ஹவு டு ஷேர் யுவர் நாலேஜ். எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம எம்டி ஆயிடுவோம். அது என்ன கொண்டு போக போகிறேன்னு கேட்குறாரு.
beyond a house, beyond a car, beyond some life நடத்துறதுக்கு some money, what do you requireங்கிறது? Why this ego? Why this comparison? What happens to your next house? How does it compare? How does it affect you? What happens to your classmate? அவன் வாங்கிட்டான், அது how does it affect you? You are you அப்படிங்கிறது. அப்போ வந்து that's one book which I thought, Fantastic. if you can make up your mind to die empty, you are the richest person. That's the conclusion. You are the richest man today because you know that you are going to die empty. You don't have உண்மையாக தானே, போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாதுல்ல. நெத்தியில் வச்ச ஒரு ரூபாயும் எடுத்துகிட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ வந்து அது உண்மை அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறார், இட் இஸ் நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல், இன்டர்னல் ஆல்சோ யூ எம்டி இட்டுங்கிறார். அவ்வளோதான். அதில் ஒரு கண்டென்ட்மெண்ட், அதில் ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கும். சார் கடைசியாக ஒரு ஃபிலசாஃபிக்கல்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம் சார். இப்போது சக்ஸஸ் பற்றி நம்ம பேசணும். இப்போ சக்ஸஸ் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? அண்ட் சக்ஸஸ்க்கு எல்லாருமே நம்ம ஒரு விலை கொடுத்துருப்போம், வி பே ப்ரைஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் கொடுத்த ப்ரைஸ், வாஸ் இட் ஒர்த் இட்? டெஃபினெட்லி ஒர்த் இட், பிகாஸ் நான் சொன்னது தான், தெர் வேர் வேல்யூஸ் இன் மை ஜேர்னி, தெர் வேர் லேர்னிங்ஸ் இன் மை ஜேர்னி, தெர் வேர் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹெல்பிங் மீ இன் மை ஜேர்னி ஆஸ் மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட். அவங்கெல்லாம் வந்து கடவுள் ரூபத்தில் வந்து மனிதர்களாக வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு தெரியாமலே ஹெல்ப் பண்ணிட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங், ஒரு சின்ன கையெழுத்தோட சேஞ்ச் மை ஃபேட் வித் மை எனிதிங். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கோம். சக்ஸஸ் இஸ் பேசிக்கலி இஸ் அ ரெஃபரன்ஸ் டேர்ம். யூ cannot quantify success. Relative. What success for you may not be a success to me. What success means to me may not be a success to you. For somebody having என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க, சார் தம்பி எப்படி இருக்கார் சார், சார் தம்பி வந்து ஆடி கார் வாங்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரியல எனக்கு. ஆடி கார் வாங்கினா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தம்பி சந்தோஷமாக இருக்கான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், ஆடி கார் வச்சுருக்கான். இஃப் பையிங் அன் ஆடி கார் இஸ் a reference for happiness, maybe அது வேறு. அதுக்காக அதனால சொல்கிறேன், இட்ஸ் a relative term. But in my opinion, success is there when you inspire even one person. Maybe your wife, maybe your daughter, maybe your son, maybe your brother, maybe your student, maybe your office boy, or my manager, or anybody for that matter. If you inspire one person other than you, and I think that's a success. And success வந்து சின்ன சக்ஸஸ்லாம் நிறைய பேர் பார்க்கலாம், பட் அதை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து மகாத்மா காந்திக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், அவர் சாகிற வரைக்கும் பொய்யே சொல்லலை. பொய்யை சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கும் போது அவர் பொய் சொல்லலை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி தான் சக்ஸஸ். அந்த சக்ஸஸை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சபலப்பட்டுருவாங்க, ஈகோ வந்துடும், எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, அவனுக்கு என்ன இவனுக்கு என்னன்னு பேசுவாங்க, உதவி செஞ்சவங்களை சொல்லி காட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சக்ஸஸ் வந்தோன்னு யார் ஆரம்பிக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அ ரோல் மாடல் பர்சனாக வரணும் அப்படின்னா, தட்ஸ் அ ரியல் சக்ஸஸ், வேர் பீப்புள் டாக் அபவுட் யூ ஆஃப்டர் யுவர் டெமைஸ். நீங்கள் இருக்கும்போது 1000 பேர் பேசுவான், போனதுக்கப்புறம் எப்படி பேசுவான், அப்போ போனதுக்கப்புறம் எப்படி பேசுவாங்கன்னு இப்போவுமே கட் பண்ணி பார்க்கணும். யூ ஷுட் லிவ் அ லைஃப் ஆஃப் எ லைஃப் ஆஃப்டர் யுவர் டெத், வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு. அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு ஏற்றாப்புல நம்ம நடந்துட்டு போனோம்னு சொன்னால், தெர் வில் பி ஹியூஜ் எம்பராஸ்மெண்ட்ஸ். இன்றைக்கி லைஃப்லலாம், இன்றைக்கி த வே த சொசைட்டி மூவ்ஸ், த வே திஸ் கண்ட்ரி மூவ்ஸ், இப்போல்லாம் வந்து நீங்கள் உண்மையாக இருக்கிறது கஷ்டம், நேர்மையாக இருக்கிறது கஷ்டம், உங்களை பைத்தியக்காரம்மா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனில் கூட சில ஆட்கள் நிமிராமல் தைரியமாக வாட் இஸ் ரைட் தட் ஐ வில் டூ அப்படி சொல்லி, those people in my opinion are real success people. And successfully இருக்கிறதுக்கு money is not the parameter, that much I can tell you. Success is beyond money, beyond wealth, and beyond anybody. சக்ஸஸ் வந்து ஒரு 100 பேர் பார்த்து ஒரு உண்மையிலேயே ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே சக்ஸஸ். ஃபேண்டாஸ்டிக். That's what I mean. சார், நீங்கள் சொன்னது வந்து இந்த இன்ஸ்பைரிங் அட்லீஸ்ட் 1 person அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம்னாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ட்ரூலி வந்து இன்னியோடைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், என்ன மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன நிறைய டேக்அவேஸ் எங்களுக்கு வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு.
நானே ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கும்போது ஆண்டர்ப்ரனருக்கு எவ்வளோ கரேஜ் வேணும், அப்புறம் சோர்வு அடையாமல் நம்ம வந்து மறுபடியும் வந்து எழுந்திரிச்சு நம்மளுடைய கோர் ப்ராடக்ட்டு அதோட வேல்யூவை நம்ம என்றைக்குமே டைல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஒரு டேக்அவே. ரெண்டாவது, நீங்கள் டை எம்டி அப்படின்னு அந்த புக்கை பற்றி சொன்னீங்க. நம்மளுக்கு கிடைச்ச சில விஷயங்களை இம்பார்ட் பண்ணிவிட்டு நம்ம எதுவும் வச்சுக்காமல் நம்ம வி ஷுட் கோ அவே ஃப்ரம் திஸ் பிளானட் அப்படின்றது ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு லெசன். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட சூழல், நம்ம எஜுகேஷன், நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், நம்ம கற்றுக்கிட்ட அத்தனையும் சேர்ந்து தான் நம்ம ஒரு ப்ராடக்டாக செதுக்கி நம்மளே உருவாரோம் ஒரு பிராண்டாக. நம்ம வந்து அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது உங்களை மாதிரி ஒரு இவ்வளோ அச்சீவ் பண்ணியும் ஒரு ஹியூமிலிட்டியோட எப்போவுமே செல்ஃப் அனலைசிங் ஒரு ஜேர்னியில் இருக்கீங்க. அதை பார்க்கும்போது ட்ரூலி இன்ஸ்பைரிங். ஏன்னா நம்ம என்றைக்குமே நம்மளை டெவலப் பண்ணிக்கிறது வந்து நம்ம நிறுத்தவே கூடாது அப்படின்றத நம்ம கற்றுக்குறோம். தேங்க்யூ வெரி மச் சார், இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்டர்வியூ எங்களுக்கு தந்ததுக்கு. வி லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ மோர் அகேன். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. Have a wonderful day. Thank you for inviting me. All the best.